வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கனா ஃபேஷன்ஸ். இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 13ல ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக கிளாஸஸ் பார்க்கலாம். ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேர் தான் ஃபெதர் ஸ்டிச். ஸ்ட்ரைட் லைன் போட்டு சின்ன சின்ன லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும் சைடில். அதுக்கு ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 14 நம்பர் நீடில் சேம் சில்க் த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்டாக நம்ம நாட் போட்டுக்கிறோம். முடி போட்டுட்டு ஃப்ரேமுக்கு அடியில் விட்டுட்டு போட போகிறோம். இப்போ அதுக்காக ஒரு ட்ராயிங், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். முடியை அடியில் ஃப்ரேமுக்கு அடியில் விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்வர்டில் ஒரு செயின், கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் லூப் போடுறோம். சைடில் ஒரு லூப் போட்டு அந்த அடியிலேருந்து நூலை இழுத்துட்டு வந்து இந்த எண்டில் இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்க இடத்துல தான் நம்ம நாட்டை முடிக்கிறோம். பாருங்கள், நல்லா மேலே அப்வர்டு மறுபடியும் போட்டிருக்கேன். சைடில் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிறேன். சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நூலை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் வச்சு மறுபடியும் கிளாத்குள்ளே விட்டு ஒரு செயின் லூப் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே அடுத்த லூப்புக்கு போகிறோம். அடுத்த லைனுக்கு போகும்போது ஸ்ட்ரைட் லைனில் மேலே அப்வர்ட் போயிட்டு சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்வர்டாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். சைடில் அந்த நூலை அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனில் வச்சு மறுபடியும் கிளாத்துக்குள்ளே விட்டு எடுத்துடுறோம் லூப்பாக. அப்போ கரெக்டாக முடி வந்து அந்த இடத்துட்ட விழுகும், ஸ்ட்ரைட் லைன்லேயே விழுகும். ஸோ லாக் வந்து அந்த பாருங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன்லேயே விழுகுது. ஸோ கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ எண்டு நாட்டு போட போகிறோம். இது எண்டு நாட்டு. இப்போ ஃபெதர் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இதாங்க ஃபெதர் ஸ்டிச். கரெக்டாக சைடில் அப்வர்ட் போடணும், அதான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டிசைன் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். அதில் ஃபெதர் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து க்ரீன் கலர் ஒரு புஷ் மாதிரி செடி மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே இந்த இதை போட போகிறேன். சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷனாக அந்த லைனை போட்டிருக்கேன். சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிறது சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து புல் பண்ணி கரெக்டாக இந்த எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மறுபடியும் கிளாத்தில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் லாக் ஆகும். இப்போ வரைஞ்சதில் நம்ம மேலே சைடில் கொண்டு வந்து அந்த லாக்கை திரும்ப எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல அந்த டிசைன்கிட்டே வச்சு ஒரு கிளாத்குள்ளே விட்டு ஒரு லூப் போட்டு அடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறேன். ரொம்ப லென்த்தியாக செயின் ஸ்டிச் போட முடியாது, ஸ்ட்ரைட் லைன் மாதிரி. இது கொஞ்சம் கர்வ்டு லைன், வளைஞ்ச லைன்னால் நம்ம குட்டி குட்டியாக செயின் லூப் போடணும். நம்ம கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு இலை தோற்றத்தில் வர மாதிரி போடுறதுனால அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி போடணும். அதே மாதிரி வளைஞ்சி வர்றதுனால கிட்ட கிட்ட தான் போட வேண்டிய வரும். எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் கிட்ட சின்ன சின்னதாக போட்டு அடுத்ததாக முடிக்கணும். கரெக்டாக அந்த வளைவுலாம் வரும்போது ரொம்ப லென்த்தியாக நூல் போட்டிங்கன்னா ஷேப் வராது. லாங் செயின் போட்டால் திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துட்ட முடி போட்டுட்டு அடுத்த லூப் எடுக்கணும். இப்போ முடிச்சாச்சு. கரெக்டாக லூப் எண்டு வந்துருச்சு. அந்த ஆரி நாட் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ ஒரு புஷ்ஷோட ஒரு இது வந்துருச்சு. இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனில் சைடில் கொண்டு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டினியூஸாக அதே திரும்ப திரும்ப அதே போட்டுட்டு வரோம். ஸோ புஷ் வந்து அழகாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்போது கொஞ்சம் லென்த்தியாக லூப் எடுத்துக்கலாம். கர்வ் வரும்போது சின்ன லூப்பு, சின்ன செயின் லூப்பு தான் எடுத்து போடணும். இப்போ தான் ஸ்ட்ரக்சர் அதே ஃபார்மெட்டில் வரும், நம்ம வரைஞ்ச மாதிரியே வரும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ டிசைனில் உள்ள 2 கர்வ் லைன் போட்டாச்சு. அடுத்த கர்வ் லைன் வந்திருக்கோம். அதே ஃபெதர் ஸ்டிச்சு இதே கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ண இடம்லாம் சின்ன இதாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லூப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுல கொஞ்சம் இதாக போட்டுக்கிறோம். ஆனால் டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி போடணும். அந்த டிசைன் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க புஷ்ஷுக்கும் லாங்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ கரெக்டாக இருக்க மாதிரி போடுங்க. எல்லாத்தையும் ஓவராக கொச்சா முச்சான்னு போட்டுறாமல் நீட் ஃபினிஷிங் இருக்க மாதிரி அந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறதையும் போடணும். கர்வ்ட்ட வரும்போது சின்ன லூப்பாக எடுத்துக்கணும். அந்த கர்வ்ட்ட வரும்போது நம்மளுக்கு வந்து அதே அந்த லைன்லேயே இதாகணும்னு இல்லாமல் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கணுமோ அதை ஃபீல் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், முடிக்க போகிறோம். அந்த ஷேப் வந்துச்சு ஒரு கர்வ் மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம அந்த எண்டில் ஒரு ஆரி நோட் போட்டு முடிச்சுட்டு எண்டில் ஒரு பூ டிசைன், ரெட் கலரில் ஒரு பூ டிசைனோ ஒரு எல்லோ கலர் பர்பிள் கலரில் ஒரு பூ டிசைன் ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஒரு பட் மாதிரி போட்டோம்னா அழகாக இருக்கும்.
சின்ன சின்னதாக புஷ் மாதிரி எஃபெக்ட் வரும். லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன செடியில் பூ பூத்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.